ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம விஜய் காவேரி எந்திரிக்கல அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்ல நினைச்ச அந்த விஷயத்த லெட்டர் மூலமா கன்வே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஸோ காவேரி தான் அவரோட லைஃப் பார்ட்னர். இனி எப்பவுமே காவேரிக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டரில் எழுதிட்டு ஐ லவ் யூ வேற எழுதியிருக்காரு. இதை ராகினி பார்த்துட்டு படிச்சுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில விரிசல் வரணுங்கிறதுக்காக நம்ம எதேதோ பண்ணுனா இவங்க என்ன இவ்வளோ ஈஸியாக பிரியாம ஒண்ணு சேர்ந்துற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அத கிழிச்சு போட்டுடுறாங்க. ஸோ வேற லெட்டர் எழுதி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம ராகினி வந்து யோசிக்கிறாங்க. ஆனா விஜயோட ஹேண்ட் ரைட்டிங் நம்ம காவேரிக்கு தெரியும். அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னும் ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல விஜய் வெண்ணிலாவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். காவேரி கண்ல படுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு தான் போயிருக்காரு. காவேரி ஏன் இன்னும் எந்திரிச்சு வரல அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தாத்தா ரூமுக்கு வராரு. அங்க ராகினி பண்ணிட்டு இருக்கிற வேலைய பார்த்துடுறாரு. காவேரி நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ராகினிய வெளிய கூப்பிட்டு கன்னத்துல பல்லார்ன்னு ஒரு அறை குடுத்து, "என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துற மாட்டாங்களா? கடைசி வரையும் ஒண்ணா இருந்துற மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு காரியத்த பண்ணி 2 பேரையும் பிரிக்க துணிஞ்சிட்டல்ல நீ? விஜய் வரட்டும். ஃபர்ஸ்ட்டு உன்னையும், உன் புருஷனையும் இந்த வீட்ட விட்டு தொரத்த பார்க்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத கேட்டு ராகினி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.